அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 8வது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான்னு சொல்கிறாங்க. இந்த செவ்வாய் கிரகமானது வீரம், ஆற்றல் மற்றும் துணிச்சலுக்கு உரிய கிரகமாக கருதப்படுதுங்க. செவ்வாய் கிரகத்தை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்க போகுதுங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா, அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுதுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதெல்லாம் வந்துட்டு நான் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவுகளில் உங்ககிட்ட ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக சொல்லணும்னா நியாயத்தோட பக்கம் நிற்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அநியாயத்தை எதிர்க்கும் குணமுடையவர்களாக இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாக போகுது. போட்டிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட மன நிறைவு உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்த பேர் பேச்சை கேட்பது, குறைப்பது இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதமும் உங்களுக்கு உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உறவினர்களோட விஷயத்தில். வாகனங்களால் செலவு ஏற்படக்கூடும். நண்பர்களிடமிருந்து பிரிவு பார்த்திங்கன்னா உங்களை உடல் சோர்வு உண்டாக்கலாம். அப்படிங்கிறதுனால நண்பர்களோட இருக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடைய போகுதுங்க. பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது மிக மிக கவனமாக இந்த வேலைகள்லாம் நீங்கள் செய்யணும். உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்திங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமாக பழகுவது மிக மிக நல்லது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடிக்க வெற்றி காண போகிறீங்க. சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு தரும்படி உங்களுக்கு இருக்குங்க. அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த காலகட்டம் சில நற்பலன்களை உங்களுக்கு தந்தாலும் மன கஷ்டமும் அவ்வப்போது உண்டாக போகுதுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது மிக மிக நல்லது. கலைத்துறையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பாலினத்தினரிடம் பழகும்போது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் இது மாதிரி விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாக போகுதுங்க. போட்டிகளில் உங்களுக்கு சாதகமான பலன்களே கிடைக்க போகுது. உங்களுக்கு விசாகம் 4ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் அதாவது வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்க போகுதுங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இடையே மனம் விட்டு பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக போகுதுங்க. எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்க போகுது. பண வரவு அதிகமாக போகுதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமும் ஆர்வமும் உண்டாக போகுது. மனதில் உற்சாகம் ஏற்பட போகுது. அனுஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் எதிலும் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. காரியங்களில் தாமதம் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் உங்களுக்கு இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போதும் யோசித்து கவனமாக செஞ்சீங்கன்னா அந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தாங்க.
கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் கணவன் மனைவி இடையே இருந்த இடைவெளி குறைய போகுதுங்க. பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்க போகுது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பண வரவு உங்களுக்கு தாமதமாகும் அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் செலவுகள் எதுவும் பண்ண வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கும் மந்த நிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த வேலையிலும் முழு கவனம் தேவைங்க. அந்த முழு கவனத்தை நம்ம செலுத்தும் போது அந்த விஷயம் கண்டிப்பாக நல்ல விஷயமாகவே நடக்குங்க. தடைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுதுங்க வரக்கூடிய நாட்களில். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு பரிகார பூஜை செய்வதும், சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது கஷ்டங்கள் நீங்கி மனதில் நிம்மதியை அளிக்கக்கூடியதாக இருக்காருங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும்னா, ஓம் முருகப்பெருமானை போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு விஷயத்த மனதார நினச்சிக்கிட்டு கடவுள்கிட்ட வழிபடும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. நம்ம ஒரு விஷயத்த கடவுள்கிட்ட கேட்கும்போது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்மள மனசுலேருந்து ஆழ் மனதிலேருந்து அந்த விஷயம் கேட்கப்படும் போது அந்த விஷயம் கண்டிப்பாக அனைவருக்குமே நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா 15, 16, 17. அதிர்ஷ்ட தினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9, 10. மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. தன புத்திரக்காரரான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போக போகுது. எடுத்த வெற்றிகள் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க. உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுது. நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் நடைபெறாத வேலைகள் ஒரு நல்ல முடிவிற்கு வரப்போகுதுங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் வந்து சேரப்போகுது. வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க. பணியாளர்களுக்கு உங்களுடைய மேலாளர்களின் பாராட்டு கிடைக்கப் போகுது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பும் விலகப் போகுதுங்க. கடன் சுமை உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. வரக்கூடிய நாட்களில் சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது. வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே வெற்றி தாங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவி கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இது மாதிரி விஷயம். அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பொறுப்பு வரப்போகுதுங்க. குறிப்பாக சொல்லணுங்க. இழுபறியாக இருந்த வேலைகள் பார்த்தீங்கன்னா வழக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது. புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதர் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு மரியாதை கூட போகுதுங்க. கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலக போகுது. விவசாயிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பாக்கிய குருவின் பார்வை சனி பகவானுக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்பட போகுது. மனதில் ஏற்பட்ட குழப்பங்களும் விலக போகுது. பிள்ளைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் பார்த்தீங்கன்னா அனைத்துமே வெற்றியாக போகுது. பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு விலக போகுது. உயர்கல்வி முயற்சி உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரப்போகுதுங்க. உறவினர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய போகுது. திருமண வயதில் இருப்பவங்களுக்கு தகுதியான வரன் வந்து சேரப்போகுதுங்க. வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் கிடைக்க போகுது. வேலையில் இருப்பவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் குறைய போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்பு பதவி இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. பெரிய நிறுவனத்தை நடத்தி வருவோருக்கு பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகமாகவே இருக்க போகுதுங்க. ஆதாயமும் கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதார நிலை உங்களுக்கு உயரப்போகுது. புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியாக போகுது. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுதுங்க. பெண்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக விலக குறிப்பாக சொல்லணுமா கேட்டை நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் வக்கிரமாக சஞ்சரித்தாலும் பாக்கிய குருவால் உங்களுடைய முயற்சி அனைத்துமே வெற்றி தாங்க. எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக விலகப் போகுதுங்க. வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே
ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. குறிப்பாக சொல்லணுமா சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்க போகிறீங்க. சொந்த இடம் வீடு வாங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியாக போகுது. உங்கள் ஜீவனாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலையில் அக்கறையாக நடந்து கொள்வது மிக மிக நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.